வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்ப நான் இன்றைக்கு அந்த விசிட் விசாவை பற்றி தான் நான் இப்ப கதைக்க போறேன். நான் மீட் பண்ற வந்திருக்கிறது ஆரண்டா கேன்லங்கா இமிகிரேஷன் சர்வீஸ். இதன் உரிமையாளர் ஆரண்டா பிரபாகரன் கேதீஸ்வரநாதன். இவரைத்தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இது சம்பந்தமான தகவல்களை, விசிட் விசா இமிகிரேஷன் சம்பந்தமான தகவல்களை எடுப்பதற்கு இந்த நிறுவனத்தை இவர் மோர் than 10 இயர்ஸ்க்கு மேல நடத்தி வருகிறார். அதால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்ட இருக்குது. அப்ப அதைத்தான் நான் இவர்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள போறேன். வணக்கம் பிரபாகரன் கேதீஸ்வரநாதன். இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த வருகை இந்த புதிய ஆண்டில் நல்வருகையாக இருப்பதோடு உங்களுடைய யூடியூப் சேனலை அனைவர்களுக்கும் நீங்கள் ஒரு பயனுள்ள தகவல்களை பரிமாறி வருகின்றீர்கள். அதற்கு முதற்கண் எங்களது நன்றிகள். தேங்க்ஸ். என்னண்டா இப்ப இந்த விசிட்டிங் விசா பற்றி நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கீங்க, நிறைய பேர் வருகிறோம். இப்ப நாங்க என்னண்டா உங்கள்ட்ட கேட்க வர்றது, ஓகே, ஒருவர் புதுசா இருக்கிறார், ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், ஒரு ஓ லெவல் அல்லாடி ஏ லெவல் தராதரத்தோடு தான் இருக்கிறார். அவர் ஒரு ஆள் இப்ப புதுசா அப்ளை பண்ண போறார். அப்ப அப்ளை பண்ணிக்க இன்னும் அவங்களை அவர் கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை பற்றிய முழுமையான ஒரு விளக்கம் ஒன்று தாங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் கேட்கின்ற விடயம், ஒரு குடிவரவாளர் ஒருவர் கனடாவுக்கு எவ்வாறு மாணவர் விசா மூலம் ஸ்டூடெண்ட் விசா மூலம் எவ்வாறு வர வேண்டும், அவர் எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்ற விடயம் நல்ல ஒரு கேள்வி. மிகவும் நாங்கள் சரியான முறையிலே அதை நாங்கள் கையாள வேண்டியதும், ஒரு உன்னிப்பாக நாங்கள் அந்த ஆவணங்களை தயார் செய்ய வேண்டியதுமான ஒரு விடயப்பரப்பு. இந்த விடயத்தில் ஒரு குறிப்பாக கடந்த மாதம், அதாவது டிசம்பர் 2023 ஆண்டு ஐஆர்சிசி நிறுவனம் புதிய சில மாற்றங்களை இந்த மாணவர் விசாவிலே, ஸ்டூடெண்ட் விசாவிலே செய்துள்ளது. அதாவது குறிப்பாக நாங்கள் ஒருவரை ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ளுக்கு எடுக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்குரிய கூட்டி இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே ஒரு 10 தொடக்கம் 12,000 கனடியன் டாலர்ஸினை ஒரு வருடத்துக்கு என குறிப்பிட்டிருந்த நிறுவனம் ஐஆர்சிசி இப்பொழுது 20,500 என அதை அதிகரிச்சிருக்கின்றது. நீங்கள் அறிந்த விடயம், அண்மையிலே இங்கே உள்ள கனடாவில் உள்ள விலைவாசிகள், வாடகை பணங்கள் அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் இவ்வாறு ஒரு மாற்றத்தை செய்திருக்கின்றது. இது உண்மையிலேயே புதிய குடிவரவாளர்களாக இந்த ஸ்டூடெண்ட் விசா மூலம் இங்கே வருகின்ற மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாகவும் சிரத்தையுடன் செயல்பட வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகின்றேன். ஓ லெவல் ஏ லெவல் நிறைவு செய்கையில் உள்ள ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி எவ்வாறு தன்னை தயார்படுத்த வேண்டும் என்றால், அவர் முதலாவது ஆவணமாக அவருக்குரிய கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்ள வேண்டும். கடவுச்சீட்டு மிக முக்கியமான. அதிலே அவர்கள் தங்களுடைய தகுதி நிலையினை போடுகின்ற பொழுது மாணவர்கள் அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு துறையில் ஏ லெவலை படித்துவிட்டு ஏதாவது ஒரு வேலை, பார்ட் டைம் வேலை செய்திருந்தால் அவர்கள் அங்கே தங்களுடைய ஆக்குபேஷன் என்ற இடத்தில் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டும். இது அநேகமானவர்களை அவதானிக்கின்ற பொழுது அவர்களுடைய கடவுச்சீட்டிலே அந்த ஆக்குபேஷன் என்ற விடயத்திலே எம்டியாக விட்டு விடுவார். சரியா சொன்னீங்க. இந்த விடயத்தில் அது மிகவும், உதாரணத்துக்கு ஏ லெவல் படித்துவிட்டு ஒரு கடையிலேயோ அல்லது ஒரு குரோசரி ஸ்டோர்லயோ அல்லது ஒரு கடையிலேயோ ஒருவர் வேலை செய்கின்றார் என்றால், அவர் ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் என்ற ஒரு நிலையை அங்கே பெற்று வேலை செய்கின்றார் என்றால் நாங்கள் அதை அந்த கடவுச்சீட்டிலே கண்டிப்பாக காட்டிக்கொள்ள வேண்டும். இது எவ்வாறு பயன்பெறும் என்பதை நான் பின்னர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த. கடவுச்சீட்டு எடுப்பதன் மிக முக்கியமான நோக்கம் என்று சொன்னால், அதை வைத்துக் கொண்டுதான் அவர் இங்கே வருவதற்குரிய IELTS என்கின்ற ஆங்கில சோதனையை அவர் எடுக்க வேணும். IELTS என்ற ஆங்கில சோதனை, அதுக்கு 2 பிரிவு இருக்கின்றது. அது அகாடமிக் அண்ட் ஜெனரல் என்று சொல்லி இருக்கின்றது. அவர் ஸ்டூடெண்டாக வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அகாடமிக் காம்போனன்ட்டை அவர் தயார்படுத்த வேண்டும். இதற்காக தற்பொழுது இலங்கையிலே பல மாவட்டங்களிலே அதற்கான தயார்படுத்தல் சென்டர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக யாத்திலும் வவுனியாவிலும் எங்களுடைய கிளை வளாகங்கள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. PSN இன்டர்நேஷனல் காலேஜ் என்ற நேமிலே நாங்கள் அதனை நடத்தி வருகின்றோம். அங்கே அதற்குரிய அடிப்படைகள், அதாவது 3 அல்லது 4 மாத காலம் அடிப்படை பயிற்சிகளை வழங்கி அதன் பிற்பாடு இந்த IELTS என்ற சோதனையினை நாங்கள் அவர் பரீட்சைக்கு தோற்றுவிக்கப்பட்டு குறைந்தபட்சம் ஒவ்வொரு பேண்டிலும் குறைந்தது 6
6.0 என்று சொல்கின்றார்கள். ஓவரால் 6 எடுப்பதன் மூலம் நாங்கள் விசாக்கான சந்தனை அதிகரித்துக் கொள்ளலாம். சில வேளைகள் ஒரு காம்போனன்ட், அதாவது ரீடிங்கில் ஒரு பாயிண்ட் 5.5 வந்து விட்டால் அவர்கள் அப்ளை பண்ண முடியாத மாணவர்கள் கேட்பதுண்டு. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களுக்குரிய அந்த IELTS ரிசல்ட்ஸை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களுக்குரிய காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி அட்மிஷனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் கூறுவது என்னவென்றால், குறைந்தபட்சம் ஒவ்வொரு கூறுகளிலும், அதாவது ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் என 4 பகுதிகள் அங்கே இருக்கின்றது. அந்த ஒவ்வொன்றிலுமே அவர்கள் குறைந்தபட்சம் 6 என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த விசா ஆபீசருடைய ரிவ்யூ, அவருடைய லாங்குவேஜ் எபிலிட்டி எவ்வாறு இருக்கின்றது என்பதனை இலகுவாக அவர்களுடைய கணிப்பீட்டிலே இவர்கள் பாஸ் பண்ணிவிட முடியும். இதன் பிற்பாடு அவர்களுக்குரிய அடிஷனல் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது O level, A level என்றது கிரேட் 12 இங்க ஹை ஸ்கூல் டிப்ளோமான்னு சொல்லுவார்கள். அதற்கு பிற்பாடு சிலர் அங்கேயே சென்று படிக்கின்றார்கள். அதாவது சில கிராக் கோர்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது 3 மாசம் 6 மாசம் என்று கம்ப்யூட்டர் கோர்ஸ் அல்லது ஒரு டிசைன் கோர்ஸ் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் சம்பந்தமானது. அவர்கள் என்ன துறையில் தாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள், அந்த மாணவர்கள் அந்த துறை சார்ந்த ஒரு குறுகிய படிப்பு, அதாவது ஷார்ட் கோர்ஸ் அல்லது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லுவார்கள், அவ்வாறான கோர்ஸை அவர்கள் முதல் படிக்க வேண்டும். அன்னளவாக 6 தொடக்கம் 9 மாதங்கள் வரையிலான கோர்ஸ் தற்பொழுது அங்கே இருக்கின்றது. அவர்கள் அதை பெற்று அதன் பிற்பாடுதான் இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கான கற்கைகளினை இந்த தேசங்களிலே அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குரிய வாய்ப்பு, உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கடந்த வருடம் GC A லெவலில் ஒரு 3 பாடங்களில் திறமை சித்தி, அதாவது B பெற்றுக்கொண்டவர்கள், உங்களுக்கு தெரியும், அங்கே அவர்கள் வேற படிப்பினை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்கள் அந்த வாய்ப்பினை பயன்படுத்துற அதே நேரம் அவர்கள் எந்த துறையில் தாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என யோசிக்கிறார்களோ அதற்குரிய அட்மிஷன் அவர்களுக்கு கிடைக்காது. அதாவது உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டியிலே, இந்த யூனிவர்சிட்டியில் நான் இந்த இன்ஜினியரிங் படிக்க போகின்றேன் என்றால் அதை பெறுபேரை வைத்துக்கொண்டு அதை படிக்க முடியாது. ஆனால் இவ்வாறு புலம்பெயர்ந்த தேசங்களில், கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே அவர்கள் அந்த 3BA வைத்துக்கொண்டு ஒரு சிவில் இன்ஜினியராக வருவதற்குரிய படிப்பை படிக்கலாம். அதற்குரிய அடிப்படை கட்டமாக அவர்கள் அந்த பவுண்டேஷன் டிப்ளோமா என்று சொல்ல, பவுண்டேஷன் அல்லது பேசிக் டிப்ளோமாவை அவர்கள் படிக்க வேண்டும். அவ்வாறு படித்த பிற்பாடு அதனுடைய சர்டிபிகேட் அல்லது அதன் டிரான்ஸ்கிரிப்ட் அல்லது மார்க் ஷீட் என்று சொல்லுவார்கள், அதை பெற்று அந்த துறை சார்ந்த குறைந்தது 1 வருட வேலை அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும்.